இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன், அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்து கொள்ளுகிறது என்று சொல்லி இங்கே பிரியமானவள் சொல்லுகிறதாக இந்த காரியங்கள் காணப்படுகிறது. நேசரை காண முடியாத ஒரு சோகம். கொஞ்ச நேரம்தான் அவரை பிரிந்திருக்கிறா, கொஞ்ச நேரம்தான் அவரை பார்க்க முடியாமல் இருக்கிறா. இந்த நேரத்தில் அவள் காதல் நோயினால் பாதிக்கப்பட்டவளாக சோகமடைந்திருக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் அதே காரியம் திரும்ப சொல்லப்படுகிறது. எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன், அதாவது காதல் நோயுற்று இருக்கிறேன் என்று அவளுக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது தன்னுடைய நேசரின் மேலே அவருடைய பிரசன்னத்தை கொஞ்ச நேரம் பார்க்க முடியாமல், முகத்தை பார்க்க முடியாமல் போகும்போது தனக்குள்ளாக ஏற்படுகிற ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்கள், உலகத்தில் உள்ள இன்றைக்கு அதாவது சரீர பசி என்று சொல்லுகிறார்களே, அதற்கு அழகான ஒரு பழமொழியை எழுதி வைத்திருக்கிறார்கள். மோகம் 30 நாட்கள், ஆசை 60 நாட்கள் என்று சொல்லி. ஆனால் ஒரு திருமண வாழ்வை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிற காரியங்கள் என்ன? அது 1000 காலத்து பயிர், அது அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக ஒருவனுக்கு ஒருத்தி, இது லஸ்ட் அல்லது இன்ஃபேக்சுவேஷன் அல்ல, இது லவ் என்று சொல்லி புரிந்து கொண்டு ஒருவருடைய முகத்தை பார்க்க முடியாத அந்த ஒரு தாகத்தை, அந்த ஒரு ஏக்கத்தை குறித்து இந்த வசனத்திலே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இது இல்லைன்னா என்னொன்று, சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி போகிறதற்கல்ல. உண்மையான அன்பு ஒருவர்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அவங்க இத்தனையாய் ஒரு நோயுற்றது போல சோகமடைந்து அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் தேட ஆரம்பிப்பார்கள் என்கிற அந்த உள்ளத்தினுடைய ஏக்கத்தை இந்த வசனங்களிலே அவர் தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறாள், திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். கிச்சிலி பழம் என்பது ஆப்பிளையோ ஆரஞ்சையோ குறிக்கிறதாக பார்த்தோம். திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள். அவருடைய நேசம் நம்மை தேற்றக்கூடியதாக, அவர் அருகில் இருந்தால் நம்மை தேற்றக்கூடியதாக அவருடைய பிரசன்னம் இருக்கிறதை அவள் உணர்ந்தவளாக இல்லாத போது அவளுக்குள்ளாய் உண்டாகக்கூடிய அந்த ஒரு ஏக்கத்தை சொல்லுகிறார். தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் உம்மை தேடுகிறேன், படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன், ராஜாமங்களிலும் உம்மை தியானிக்கிறேன், முழு நேரங்களிலும் நான் உம்மை தேடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற என்னென்னா, உலக பிரகாரமான பணிகள் வேறு, ஆன்மீகம் வேறு என்று பிரித்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் எவ்வளோ பக்தியாக இருக்க முடியுமோ அவ்வளோ பக்தியாக இருந்துவிட்டு மற்ற நாட்களில் உலக பிரகாரமான பணிகளெல்லாம் அவரை நினைக்க முடியாது என்று சொல்லி வாழ்கிற ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஒரு தாவீது எத்தனையோ யுத்தங்களை நடத்துகிறவராய் இருந்த போதிலும் கூட, அவர் எவ்வளவோ கடமை பொறுப்புணர்வுகள் நிறைந்தவராய் இருந்த போதிலும் கூட, ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய தேசத்தின் ராஜாவாக இருந்த போதிலும் கூட, அவர் சொல்லுகிறார், ஆன்மீக வாழ்க்கை வேறு, என்னுடைய அந்த உலக வாழ்க்கை வேறு என்று பிரிக்கவே இல்லை. அந்தி சந்தி மத்தியான வேலைகள், படுக்கை, ராஜாமங்கள், அதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் என் நேசரை குறித்த ஒரு ஏக்கம். அதான் அவர் எழுதுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். நம்ம நிறைய நேரங்களில் இந்த ரெண்டையும் பிரித்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆன்மீக பணியை தொடங்கின வயது 30 இருந்த போதிலும் 30 வயதிற்கு முன்பாக அவர் ஞானஸ்நானம் பெற்று
கரையேறின பொழுது 30 வயது வரையிலும் தன்னுடைய தகப்பனுக்கு, உலக பிரகாரமான தகப்பனுக்கு அடங்கி அவர் செய்த வேலைகளிலே பணிகளிலே அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தாரே, அவரை குறித்து பிதா ஒரு சாட்சியிடுகிறார். அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் அந்த தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. செய்கிற வேலைகளில் உலக பிரகாரமான வேலைகள், ஆன்மீக வேலைகள் என்று அல்ல, நம்முடைய அன்றாட அசைவுகளில், அன்றாட பேச்சுகளில், அன்றாட நடக்கைகளிலும் ஆண்டவரை நமக்குள்ளாக வாங்கி வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். செருபாபேல் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லவில்லை, அவர் கட்டிடம் கட்டுக்கக்கூடியவராக இருக்கிற அவருடைய கைகளில் உள்ள அந்த தூக்கு நூலை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷம் அடைந்ததாக கூறுகிறார். வருகையின் போது கூட ஆண்டவர் அவன் ஜெபித்து கொண்டிருந்தான், அவன் என்னுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லி ரகசிய வருகையை குறித்து சொல்லவில்லை. அவருடைய ரகசிய வருகையின் பொழுது வயலில் வேலை செய்கிற 2 பேரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்றே சொல்லப்படுகிறது. அதே போல் வீட்டில் எந்திரம் அரைக்கவர்கள், கிச்சனில் வேலை செய்கிறவங்களில் 2 பேரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. வேலை நிமித்தமாக உடல் சரீரம் சோர்வாகி ரெஸ்ட் எடுக்கணும்னு படுத்திருக்கிற அந்த நேரத்தில் படுக்கையில் ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உலக பிரகாரமான பணி, ஆன்மீக பணி என்று பிரிக்காதபடி ஆண்டவரோடு கூட இப்படிப்பட்ட சூளைமித்தியால் சொல்லுகிறாளே, நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன், உம்மை எப்பொழுது தரிசிப்பேன், உம்முடைய முகத்தை எப்பொழுது பார்ப்பேன், உம்முடைய பிரசன்னம் எனக்குள்ள எப்பொழுதும் தங்கி இருக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு கூட நாம் வாழும் பொழுது நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியும், இவன் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் ஒரு நாளிலே ஒரு சத்தம் பிறக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருங்கள் என்று சொல்லி 2 பணிகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறதை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முதலாக நம்ம இப்படிப்பட்ட ஒரு நேசத்தால் சோகமடையணும்னா நம்ம முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட அவரை தேடும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலும், எல்லா நிலைகளிலும் அவரோடு கூட நாம் வாழ பழகி கொள்ளும் பொழுது அவர் தருகிற ஆசீர்வாதத்தையும் அவள் சொல்லுகிறாள். அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி அவள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை ஆழமாக புரிந்து கொள்ளணும்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை ஏசாயா தீர்க்கன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் நமக்கு நாயகராக, இடதுகை நம்முடைய தலை கீழாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவர் நம்முடைய பாதுகாக்கிறவராக, நம்முடைய நாயகராக, நாம் கீழே விழுந்து விடாதபடி தாங்கி பிடிக்கிற நம்முடைய மீட்பராக, அப்படிப்பட்ட ஒரு தேவன், அப்படிப்பட்ட ஒரு மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன், அவ்வளோ பெரிய மகத்தான ஒரு ஆண்டவர். அவருடைய இடதுகை என் தலையின் கீழே இருந்து என்னை தேற்றக்கூடியதாக, மீட்கக்கூடியதாக, பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கன் படம் பிடித்து காட்டுகிறார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் சரி, உள்ளான அன்போடு கூட, உள்ளான நேசத்தோடு கூட, நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று சொன்னான்னா, அவர் உன் தேவன், உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லிட்டு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், கொஞ்ச நேரம் தானே நான் வெளியே போயிட்டு வந்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்கிறாரு, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேலும்
நான் கோபம் கொள்ளுவதில்லை என்று, நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நேசத்தால் நம்ம சோகமடைய ஆரம்பிச்சிட்டோன்னா, அவருடைய நேசத்துக்காக அவருடைய பாசத்துக்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டோன்னா, அவருடைய சமூகத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய உள்ளத்தில் சுமக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, அவர் சொல்லுகிறார், நான் உன் மேலே கோபம் கொள்ளுகிறதில்லை, நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறதில்லை நீ ஆணையிட்டே சொல்லுகிற ஒரு ஆண்டவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இத்தனையான ஆசீர்வாதங்கள் இடது கையினால் நம்மை தாங்கி பிடிக்கிற ஒரு ஆண்டவர், இத்தனையாக அவர் நாயகராக, அவர் அணைத்து கொள்ளுகிறவராக, நம்முடைய நேசராக, நம்முடைய பிரியமானவராக நமக்கு இருக்கிறார் என்பதை ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். அதை உணர்ந்தவளாகத்தான் சூளைமித்தி சொல்லுகிறாள், இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்து கொள்ளுகிறது. செப்பனியா 3:17 ஒரு நெருக்கமான வார்த்தை வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிற, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். யாரெல்லாம் உண்மையாய் அவரை தேடுகிறோமோ, உண்மையாய் நேசத்துக்காக மாத்திரம் அவர் தருகிற ஆசீர்வாதங்களை அல்ல, அவரையே முழு இருதயத்தோடு தேடணும்னு சொன்னால், அவர் வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர், நம்மை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் நம்ம பக்கத்திலேயே அவர் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் என் பேரில் என் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம்தான் என் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுகிற ஒரு ஆண்டவர். எபேசியர் 5:25 பவுல் எழுதுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. மனவாட்டியாகிய சபையின் மேலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இப்படி மனவாட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, இப்படிப்பட்ட நேசத்தால் சோகமடைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவரும் அன்பு கூர்ந்து அவருடைய திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்து வந்தார் என்று பவுல் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் மேலே உள்ள நேசத்தால் நான் சோகமடைந்து இருக்கிறேன், உங்கள் நேசம் இல்லாமல் உம்மோடு கூட வாழாத ஒரு நாள் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் உம்முடைய முகத்தை தேடுகிறது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான பணிகளிலும் உம்மை நினைத்தே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழுவோம் என்று சொன்னால், வல்லமையுடைய ஆண்டவர் நம் அருகிலே அமர்ந்திருப்பார், அவர் நம்மை ரட்சிப்பார், நம்முடைய பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தன்னுடைய அன்பை நிமித்தம் அமர்ந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, நம் பெயரில் அவர் கெம்பீரமாய் களி கூறுகிற ஒரு ஆண்டவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் வருகை பரியந்தமும் நம்மை பாதுகாக்க முடியும். அன்பிலே திளைத்திருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா,